திருவண்ணாமலையில் தனியார் காப்பகத்தில் தங்கி படித்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உரிமையாளர் உள்ளிட்ட இருவர் போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை ரமணாநகர் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது அருணை குழந்தைகள் காப்பகம். பாபு என்பவருக்கு சொந்தமான இங்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் படிக்கும் மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். காப்பகத்தில் உள்ள மாணவிகளுக்கு அதன் நிர்வாகிகள் பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் அடிப்படை வசதிகள் கூட இன்றி காப்பகம் இயங்கி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கோகிலா உள்ளிட்டவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாணவிகள் சிலருக்கு விடுதியின் உரிமையாளர் மற்றும் மேலாளர் பாலியல் தொந்தரவு அளித்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த 15 மாணவிகளையும் மீட்டு அரசு காப்பகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள திருவண்ணாமலை போலீசார் விடுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். மேலும் காப்பக உரிமையாளர் பாபு, மேலாளர் வினோத்குமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர்.